இந்த நிலைமையில பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எப்படி என் கண்ணு முன்னாடியே உன்னை கட்டி போட வச்சுட்டியேடி. நீ என் கோட்டைக்கே மகாராணி. உன்னை இந்த மாதிரி நிலைமையில பார்க்க வச்சுட்டியே. என்ன சொல்லும், கைத்தால கட்டி இருக்கிறது உனக்கு வலிக்குதா என்ன? உனக்கு வலிக்குதோ இல்லையோ, ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது செல்லம், எனக்கு ரொம்ப வலிக்குது செல்லம். எனக்கும் துளி கூட விருப்பம் இல்ல செல்லம் உன்னை இந்த மாதிரி கட்டி போட்டு கஷ்டப்படுத்தணும்னா. இப்ப கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் கைத்த அவுத்து விட்டுலான்னு தான் தோணுது. ஆனா உன்னை நம்ப முடியாது செல்லம். கைத்த அவுத்துட்டு நீ எனக்கே டெமிக்க கொடுத்துறேன்னா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என் மூஞ்சி முன்னாடி நின்னு இப்படி கத்திட்டு இருக்க? உன் வேலைய பார்த்துட்டு போ. எனக்கு உன்னை பார்க்க எரிச்சலா இருக்கு. முதல்ல போய் தொலை. செல்லம், என்ன செல்லம் இப்படி எல்லாம் பேசுற? நான் உன் மேல இருக்க பாசத்துல தானே செல்லம் இப்படி எல்லாம் பேசுறேன். உன் பாசமும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். நான் இந்த கடல்ல குதிச்சு சாவேனே தவிர நீ நினைக்கிற மாதிரி நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். என்னடி வாய் ரொம்ப நீளது? கடல்ல குதிச்சு செத்தாலும் சாவே, என் கூட சேர்ந்து வாழ மாட்டியா? இந்த போர் செல்லம் எனக்கு கிடைக்காத நீ வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. என்ன விட்டுட்டு நீ எங்கேயாச்சும் போனன்னு நினைச்ச, உன்னையும் கொன்னுட்டு அதே இடத்துல நானும் செத்து போயிருவேன். நீ வாழ்ந்தாலும் என் கூட தான் வாழணும், செத்தாலும் என் கூட தான் சாவணும். புரிஞ்சுதா? ஐயோ செல்லம், செல்லம், நான் ஏதோ கோவத்துல பேசுறேன்னு சொல்லும். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, தப்பா நினைச்சுக்காத சொல்லும். நீயே நல்லா யோசிச்சு பாரு. நான் உன் மேல அம்புட்டு பெரிய வச்சிருக்கேன். ஆனா நீ ஏன் கூட சேர்ந்து வாழாம கடல்ல ஒரு குதிச்சு செத்துறேன்னு சொல்றேன். அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் சொல்லும். யோசிச்சு பாரு சொல்லும். என்ன சொல்லும், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அழுதுட்டே இருக்க. ஐயோ, என் காதல உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? புரிஞ்சுக்க மாட்டியாடி? என் காதல நீ புரிஞ்சுக்க மாட்டல்ல. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் கழுத்தை நெரிச்சு இங்கே கொண்டு போடலான்னு தோணுது. ஆனா ஆனா உனக்கு வலிக்கும்ல செல்லம், உனக்கு வலிக்கும்ல. அதனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். என்ன சொல்லும், நான் பேச அழுதுகிட்டே இருக்கேன். ஓ, இந்த கயிறு ரொம்ப டைட்டா கட்டி இருக்கல சொல்லும். சொல்ல அவுத்து விட்டுறேன். ப்ளீஸ் என்ன விட்டு. அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தப்பு செல்லம். நீ அழுகுறத பார்த்தாலே மனசெல்லாம் வலிக்குது. செல்லம், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் தானே யோசிக்கிற? வா செல்லம், வா, நானே உனக்கு காட்டுறேன். வேண்டாம், நான் எதையும் பார்க்க வரல. தயவு செஞ்சு என்ன விட்டு, என்ன நிம்மதியா இருக்க விடு. செல்லம், அந்த சர்ப்ரைஸ நீ பார்க்கலனா தான் ரொம்ப வருத்தப்படுவேன். வா செல்லம், வா. அதை நீ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கடைசியா ஒரு நேரம் வந்து பார்த்துட்டு போயிரு செல்லம். இல்ல, என்ன சொல்ற நீ? கடைசியா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிரு, எனக்கு புரியல. செல்லம், நீயே வந்து பாரு செல்லம். செல்லம், இப்ப எழுந்திரியா இல்ல நானே உன்னை தூக்கிட்டு போகவா? நான் இங்க வரல. அப்ப நானே என் 2 கையால உன்னை அழுகாம குலுங்காம தூக்கிட்டு வரேன் செல்லம், தூக்கிட்டு வரேன். பக்கத்துல வராத. செல்லம், நான் பக்கத்துல வராம வேற எவன்டி வருவான்? உன் கழுத்துல நான் தாலியை கெட்டிட்டு தான் உன்னை தொடணும்னு இருக்கேன்டி. அதுக்கு முன்னாடி என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது. உனக்கு அசிங்கமாவே இல்லையா? நான் உன்கிட்ட சொன்னல, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. கிருஷ்ணா கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து நிக்கிற. அசிங்கமா இல்ல உனக்கு? செல்லம், அந்த நாயை பத்தி பேசாத. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு போன அந்த நாயை பத்தி பேசாத செல்லம். தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன். என்ன செல்லம், அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு, அதுதானே உன் பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அத நானே தெரிஞ்சிடுறேன். நீ அதை பத்தி நான் எதுவும் யோசிக்காத செல்லம். சந்தோஷமா என்ன கல்யாணம் மட்டும் பண்ணா போதும், மொத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன செல்லம், இப்பவே அந்த தாலி தெரிஞ்சு கடல்ல தூக்கி வீசிடலாமா? என் தாலி மேல கைய வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். செல்லம், அவன் உயிரோட இருந்தாதானே உன் கழுத்துல அவன் கட்டின தாலி தொங்கும். அவனை நான் கொன்னுட்டேன்னா என்ன எப்பவுமே அழுதுட்டே இருப்பேன் நினைச்சியா? என் புருஷனுக்கு ஒண்ணு நான் போட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடி அப்படியே பொங்குற? இப்பவும் சொல்றேன், அவனை கொன்னுட்டு உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன்டி.
நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன செல்லம்? கை ரொம்ப நீளுது. என் மேல வச்ச கைய உடைக்கணும்னு தான் தோணுது. ஆனா அது என் செல்லத்தோட கை. அதனால தாண்டி உன்னை விடுறேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது செல்லம். உன் கை என் மேல பட்டதுக்கே சும்மா சிவ்வுன்னு இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம் தான் செல்லம். இன்னும் வேணா 2 அரை அரைஞ்சுக்க. உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. சரி அத விடு செல்லம். செல்லம், நான் தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. வா 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 வா. ஒரு மண்ணும் வேண்டாம். ஏய் வாடி. என்ன விடு, என்ன விடு. நான் எங்க வரல, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. என்ன விடு செல்லம். வா செல்லம். என்னடி முறைக்கிற? ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்கீங்க, மூஞ்சி பிஞ்சு ஜாம் வெளியே வந்துடும் பாத்துக்க. உனக்கெல்லாம் என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்ல. நீ எல்லாம் பேசுற பாத்தியா? இல்ல, எல்லாருமே உன்னை அடிச்சிட்டாங்க, நான் தான் உன்னை அடிக்கல. கை வேற லைட்டா குறுகுறுன்னு வந்துட்டே இருந்தது. சரி வேண்டாம், இவளெல்லாம் போட்டு எதுக்கு அடிச்சுக்கிட்டுன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப பேசுற, அதனால உன்னை அடிக்காம விட்டா ரொம்ப பெரிய தப்பாயிரும். அந்த வாரண்டி சும்மா விட மாட்டேன்டா. ஏதோ என்கிட்ட மட்டும்தான் அடி வாங்காம இருந்த, இப்ப என்னையும் அடிக்க வச்சுட்டல. வாயிடி வாய், எல்லாம் திமிரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உன்னை அடிக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குதே எப்பா. உன்னை அப்படியே செவுல அரைஞ்சுக்கிட்டே இருக்கணும் போலே இருக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சே, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. உன் தங்கச்சி தான் ரொம்ப கேவலமான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அதை விட கேவலமா நீ இருக்கியே. சீ, எப்படிதான் இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியம் எல்லாம் செய்யறதுக்கு உனக்கு மனசு வந்ததோ தெரியல. ஒருத்தவங்களை கொல்ற அளவுக்கு அப்படி என்னடி உனக்கு வெறி? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க, இரிட்டேட் ஆகுது. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இவளை பேசாம தலையில கட்டி வெளுத்துடலாமோ? ஏய், சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டல, அப்புறமா என்ன? எல்லா உண்மையும் சொல்லிட்டதான். இருந்தாலும் உன்னை தலைகீழ தொங்க விட்டு உன்னை ஒட்டி அடி அடிச்சு கொல்லணும் போல எனக்கு தோணுது. அதான் உனக்கு இருக்குடா ஒரு நாள். அடைச்சி வாய மூடு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. அப்படியே என்ன ஒரு அரை விட்டன் வச்சுக்கீங்க, எங்க போய் விழுவேன்னு எனக்கே தெரியாது. சேரோட அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரேடியா கொண்டுருவான் பாத்துக்க. ஏய், உன் போனங்க எதுக்கு? என் போனை வச்சு நீ என்ன பண்ண போற? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன சூர்யா மாமா, இவ ஒரு ஆளுன்னு இவ கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இவ போன் தானே. இவ ஒரு சிலிப்பி கிட்ட ஒரு ஹேண்ட் பேக் கொண்டு வந்தாலே, அந்த இருக்கு பாருங்க, அந்த டேபிள் மேல இருக்கு, அதுலதான் அவன் போன் இருக்கும். அப்படியா? அந்த வரேன். இவ போனை வச்சு இவர் என்ன பண்ண போறாரு? ஏன் போன் எடுக்க போறாரு? ஏய், போன் பாஸ்வேர்டு என்ன? சொல்ல முடியாது. என் போனை எதுக்கு எடுக்கிற? என்ன சூர்யா மாமா, போயும் போய் இவ கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? பாஸ்வேர்டு தானே, இவ முகரையே தான் வச்சிருப்பா. இவ முகர முன்னாடி போனை நீட்டுங்க, அதுவே போன் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். ஓ, மேடம்க்கு அப்படியே பேர் அழகு நினப்பில்ல, ஃபேஸ் லாக் தான் வச்சிருப்பாங்க என்ன? ஆமா சூர்யா மாமா, இவ போன் எதுக்கு இப்போ உங்களுக்கு? அது வேற ஒன்றும் இல்லடா, போன்ல எப்படியும் மருது நம்பர் வச்சிருப்பால, அதை வச்சு லொகேஷன் எதுவும் ட்ராக் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம்ல, அதனாலதான். அப்படியா? சூப்பர் சூப்பர். என்னடி பாக்குற? பக்காடி வைக்கிற பக்கு நான் வைக்கிறேன்டி உனக்கு பெரிய பக்கு. செல்லம், என் சர்ப்ரைஸ் எப்படி? அபி, அபி நீ இங்க தான் இருக்கியா? எப்படி எப்படி இங்க வந்த அபி? என்ன செல்லம், அவங்க தான் பேச கஷ்டப்படுறாங்கல்ல, வாயில இருக்க டேப் எடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? இரு, நானே எடுக்கிறேன். பிரியாக்கா, நீங்க நீங்க எப்படி இங்க? ஐயோ அபி, நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இவங்கிட்ட வந்து மாட்டன? ரியாக்கா, ஸ்கூட்டியை பார்க் பண்ண போனேன். அங்க நிறைய வண்டி இருந்தது, பார்க் பண்றதுக்கு இடம் இல்ல, அதனால கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ண போயிருந்தேன். அதுக்குள்ள யாரோ என்ன கடத்தி இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரியாக்கா, யாரு என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியல, எதுக்கு கடத்திருக்காங்கன்னு தெரியல. நீங்க எப்படிக்கா இங்க? நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு பார்த்தா நீங்களும் இங்க வந்திருக்கீங்க. என்னக்கா நடக்குதுங்க? அபி, அபி எல்லாமே என்னாலதான் அபி, எல்லாமே என்னாலதான். கிருஷ்ணா, கிருஷ்ணா என்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்கல்ல, இவங்கிட்ட இருந்துதான் கிருஷ்ணனும் சக்தியும் என்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்க. கடைசியில இவங்கிட்டே நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் அபி. உன்னை காணோன்னு நான் ரொம்ப நேரமா கோயில்ல தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பயந்து போய் சக்திக்கு கால் பண்ணேன். சக்தியும் வந்து கோயில் ஃபுல்லா தேடினா. சரி, நான் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்ததுனால சக்தி தான் என்ன வீட்டுக்கு போக சொன்னா. ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போற வழியில என்னையும் கடத்திட்டாங்க அபி. என்ன ரியாக்கா சொல்றீங்க? ஆமா அபி,
இந்த கேவலமான ஜென்மம் தான் இதெல்லாம் பண்ணிருக்கு. என் செல்லத்தை நீ அக்கா அக்கான்னு கூப்பிடுற, அப்ப நீ எனக்கு கொழுந்தியா முறை வருமா? தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் விட்டு, இல்லைன்னா நீ தான் கஷ்டப்படுவ. இப்பவே சொல்லிட்டேன். என்னம்மா கொழுந்தியா? என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எதையும் யோசிக்காமையா கடத்தியிருப்பேன். எல்லாம் பக்காவா பிளான் போட்டு தான் கடத்தியிருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனா என்ன, ஒரு முறைக்கு நீ எனக்கு கொழுந்தியாவா போயிட்ட. ஆனா உன்னை போய் கொல்லணும்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்க நீ? அபிய கொல்ல போறியா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? எதுக்கு முதல்ல அபிய கடத்துன? செல்லம், நீ எதுக்கு செல்லம் பதற? உன் தங்கச்சியை நாங்க கடத்தணும்னு நினைச்சலாம் கடத்தல. அவளே வந்து சிக்கிக்கிட்டா. உன்னதான் கடத்துறதா பிளானு. இந்த எரும மாட்டு பசங்க பொண்ணை மாத்தி கடத்திட்டானுங்க. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ கடவுளே, எல்லாமே என்னாலதான். என்னாலதான் அபி உனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை. ரியாக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? முதல்ல அழுகாதீங்க, கண்ணை தொடங்க. ப்ளீஸ் அபிய விட்டு. அவளை எதுக்கு கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன்? அவளை விட்டு, அவ பாவம் சின்ன பொண்ணு. செல்லம், எனக்கு ஒண்ணும் என் குழந்தையாவ கொல்லணும்னு ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அவளை கொல்லணும்னு சொல்ற? செல்லம், உன்னை கடத்துறதுக்கு உன் வீட்டுல ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. என்னது? எங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிச்சா? யாரு? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? சொல்றத மட்டும் கேட்டா போதும். அவதான் பொண்ணை மாத்தி கடத்திட்டேன்னு சொன்னதும், சரி போனா போது, இவளை கொன்று அவளை நீ தூக்கிட்டு போய்க்கன்னு சொன்னான். சரி, ஏதோ கடத்தினது கடத்திட்டோம். அப்படியே போற போக்குல கடல்ல எட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்கலான்னு பிளான மாத்திட்டோம். வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவளை எதுவும் பண்ணிடாத. அவ பாவம் சின்ன பொண்ணு, அவளை விட்டு. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ, அவளை விட்டு ப்ளீஸ். ரியாக்கா, போய் இவன் கிட்டலாம் நீங்க ஏன் கெஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன கொழுந்தியா, வாய் ரொம்ப நீளுது. சீ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அவங்களுக்கு தான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லல. அப்புறம் எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இத்தனைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திரும்பவும் இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? தப்பு தப்பு தப்பு. ரொம்ப பேசுற கொழுந்தியா, ரொம்ப பேசுற. ஆளும் மூஞ்சும் மண்டையும் உன்ன மாதிரி கிளடு கட்டைக்கு எங்க ரியாக்கா கேக்குதா? உந்தால மூஞ்சில சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுவான் பாத்துக்க. ஏய், என்ன ரொம்ப வாய் நீளுது. ஏதோ என் செல்லத்தோட தங்கச்சிங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இல்லடா, நீ பேசின பேச்சுட்டு இப்பவே உனக்கு கண்டம் துண்டமா வெட்டி கடல்ல கிடக்குற மீனுக்கு இறையாக்கிடுவேன். கிழிச்ச, எப்படி இருந்தாலும் என் புருஷன் என்ன காப்பாத்த வருவான். அவங்கிட்ட நீ அடி வாங்கி சாவ போற பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியம்மா. அபி, ஏற்கனவே இவன் சக்திட்ட அடி வாங்கியிருக்கான். அப்படி இருந்த வேணும் திருந்தாம தான் தெரியறான். ஓ, அவனா? அவன் பொண்டாட்டியா நீ? அதான் அவன மாதிரியே திமுறாவே இருக்க. அவன் என் மேலேயே கை வச்சிட்டான். அவனை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் சிக்கல, இப்ப நீ சிக்கிட்டல. இப்பவே உன்னை கொன்னு கடல்ல தூக்கி எறியறேன்டி. உனக்கு சாவு நெருங்கிடுச்சு. எப்படி இருந்தாலும் என் புருஷன் என்ன தேடிக்கிட்டு வரதான் போறான். வந்து உனக்கு கண்டம் துண்டமா வெட்டி உன்னதான் இந்த கடலுக்கு இறையாக்க போறான். சோ, ரொம்ப துள்றியம்மா. சின்ன வயசுல அதான் ரொம்ப துள்ற. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சுதான் உன் கதையை முட்டிக்கணும்னு நினைச்சேன். நீ பேசுற பேச்சுக்கு இப்பவே உன்னை தீர்த்து கட்டிட்டு தாண்டி அடுத்த வேலையை பார்க்கணும். செல்லம், உன் தங்கச்சிய கடைசியா பார்க்கணும்னா பாத்துக்க. இதுக்கப்புறம் அவ அந்த மீனுக்கு தான் இறையாவ போறா. ப்ளீஸ் அவளை விட்டு. ப்ளீஸ் அவளை விட்டு எதுவும் பண்ணிராத ப்ளீஸ். ரியாக்கா, இவங்கிட்டலாம் ஏன் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அபி, நீ சும்மா இருடி. ப்ளீஸ் அவளை விட்டு. உன் கால்ல வேணாலும் விழுற. அவளை விட்டு ப்ளீஸ். செல்லம், இவளை பத்திலாம் நீ யோசிக்காத. நம்ம இதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ போறோங்கிறத பத்தி மட்டும் யோசி. இவளை பத்திலாம் யோசிக்காத. இந்த பாரு செல்லம், நீ கிடைக்கணுங்கிறதுக்காக நான் யார வேணாலும் கொல்லுவேன். என்ன குழந்தையா, உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்க. என்ன பயமா இல்லையா என்ன? எனக்கு என்ன நினைச்சலாம் பயம் இல்ல, உன்னை நினைச்சுதான் பயம். என் புருஷன்கிட்ட நீ எப்படி எல்லாம் அடி வாங்கி சாக போறேங்கிறத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. தப்பு தப்பு தப்பு, ரொம்ப பேசுற. பேச்சாடி பேசுற பேச்சு உன்னை இப்பவே கொல்றேன்டி. ஐயோ ப்ளீஸ், அவளை எதுவும் பண்ணிராத. அவளை விட்டு ப்ளீஸ். அவளை விட்டு.
செல்லம் அப்படியெல்லாம் விட்ட முடியாது. இப்படியெல்லாம் விட்டுறவே முடியாது. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் அவளை விட்டுரு, அவளை விட்டுரு, அவ பாவம், அவளை விட்டுரு. கடைசியா ஒரு முறை உன் தங்கச்சிய பாத்துக்க. இதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட இவளை பார்க்க முடியாது. ஐயோ அவளை விட்டுரு, எதுவும் பண்ணிராத. இப்ப என்ன உனக்கு? உனக்கு நான் தானே வேணும், நான் இங்க தானே இருக்கேன். அப்புறம் அவளையும் அப்படி பண்றேன். அவளை விட்டுரு. நீ நினைச்ச மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழ்றேன், உன் கூட வாழ்றேன். அவளை விட்டுரு, அவளை எதுவும் பண்ணிராத. செல்லம் செல்லம் இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அவளை விட்டுரு, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை விட்டுரு. ரியாக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்னக்கா பேசுறீங்க? அபி அபி நான் எல்லாம் தெரிஞ்சுதாண்டி பேசுறேன். உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. இப்ப என்ன, நான் கல்யாணம் தானே பண்ணிக்கிறோம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ நினைச்ச மாதிரி உன் கூட நான் வாழ்றேன். ஆனா என் அபி எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ் என் அபி எதுவும் பண்ணிடாத. செல்லம் செல்லம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையா? எனக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாயால இந்த வார்த்தையை கேட்கலாம் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்ப அப்ப உண்மையாவே உண்மையாவே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? உனக்கு உனக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பமா? ஐயோ ஆமா ஆமா ஆமா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஆனா அபிய விட்டுறணும். அபிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை நீ எதுவும் பண்ணக்கூடாது. நீ அவளை விட்டுறணும். அவளை நீ எங்க இருந்து கூப்பிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஆனா அவளை நீ முதல்ல கொண்டு விட்டுறணும். செல்லம் என்கிட்ட முறையா நீ ஒண்ணு கேட்டிருக்க. அதை பண்ணாம நான் எப்படி? இப்ப என்ன, உனக்கு உன் தங்கச்சி பத்திரமா எந்த இடத்துல இருந்து தூக்கணும் அதே இடத்துல கொண்டு போய் விட்டுறணும். அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பவே நான் கொண்டு போய் விட்டுறேன். அபிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். கண்டிப்பா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவேன். இப்பவே சொல்லிட்டேன். அவ எப்படி இங்க வந்தாலும் அதே மாதிரி திரும்ப வீட்டுக்கு போகணும். ரியாக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை இங்க தனியா விட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும்? நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். அபி புரிஞ்சுக்க அபி, ப்ளீஸ் நீங்க இருந்து கிளம்பு. நீ கிளம்பு அபி, நீ கிளம்பு. ரியாக்கா என்னால முடியாது, நான் எங்கேயும் போக மாட்டேன். செல்லம் நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் செல்லம், நான் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சி அழுங்காம குழுங்காம கூப்பிட்டு வந்த இடத்துலயே கொண்டு விட்டுறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். செல்லம் அப்போ உனக்கு மால்தீவ்ஸ் ஓகே தானே? நம்ம அந்த நாட்டுக்கே போயிடலாமா? எனக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான். எனக்கு என் அபி கரெக்டா வீடு போய் சேரணும். அது மட்டும் தான். அவளை நீ கரெக்டா கொண்டு போய் விட்டுறணும். நீ கவலைப்படாத செல்லம், என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். என்ன குழந்தையா அப்படி பாக்குற? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? என் செல்லம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ என்ன வேணா பேசிக்க குழந்தையா, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உன்னை இப்ப பத்திரமா உன்னை வீட்டுல கொண்டு சேர்க்கணும், அது மட்டும்தான். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். செல்லம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். தடிமாருங்களா 2 பேரும் எங்கடா இருக்கீங்க? இங்க வாங்கடா. செல்லம் இப்பவே உன் தங்கச்சி அனுப்பி வச்சிடுறேன், சரியா? ரியாக்கா பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ரியாக்கா. நானும் போயிட்டேன்னா நீங்க மட்டும் இங்க என்ன பண்ணுவீங்க? அபி என்ன அபி பேசிட்டு இருக்க? உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது அபி. ப்ளீஸ் புரிஞ்சுக்க, என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம் அபி. நீ ஒழுங்கா வீடு போய் சேரு. பாவ சக்தி ரொம்ப தேடிட்டு இருக்கான். நீ இல்லாம ரொம்ப பதறிட்டு இருப்பான். ஒழுங்கா வீடு போய் சேரு அபி. என்ன நான் பாத்துக்கிறேன். இல்ல ரியாக்கா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். லூசு மாதிரி பேசாத அபி. நீ முதல்ல வீட்டுக்கு போ. ரியாக்கா எங்க போறீங்க? நான் உங்களோடவே இருக்கேன், நீங்க மட்டும் எப்படி தனியா இருப்பீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.